வணக்கம் ரா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நம்ம இப்போ காரைக்கால் தாங்க இருக்கோம். காரைக்கால் எங்கள் வீடு மொட்டை மாடி இது. இந்த டிஷர்ட்டை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வயசில் எடுத்த டிஷர்ட்லாம் கிடையாதுன்னு வச்சுக்காதீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து +2 முடிச்சுட்டு லீவில் இருக்கும்போது அம்மா வந்து ஒரு கடையில் வேலை பார்த்தாங்க. வேலை போகும்போது இந்த ஸ்கூட்டிலலாம் வந்து ட்ரெஸ்லாம் வைப்பாங்க தெரியுமா, சில தாத்தாங்கலாம். அவங்க வந்து அம்மா பார்த்துருக்காங்க போல், பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம்னு சொல்லிட்டு இந்த டிஷர்ட் கொடுத்தாங்க. இந்த கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று. ரெண்டுமே வந்து 3மே வந்து சின்னதாக தாங்க இருக்கும். சரி, அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போ ட்ரெஸ்ஸும் அப்போல்லாம் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு இதை போட்டு தாங்க சுற்றிட்டு இருந்தோம். இந்த டிஷர்ட்டுக்கெல்லாம் நிறைய பேர் பயங்கர கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், இதான் இருக்குது, வேறு ட்ரெஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் போட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதை இப்போ தான் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு. சரி, இந்த ஒரு ஸ்டோரி அவங்கள்ட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி வாங்க, நம்ம காரைக்கால் போகிறோங்க. காரைக்கால் ஹார்பர் வந்து இப்போ 2 மாதமாக அவங்க ஹாலிடே, அவங்க ஓப்பனில் இருக்கான்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். சரி வாங்க, நம்ம போய் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பெரியும் இல்லை, அந்த HF பைக் அதுவும் இல்லைங்க. இன்னொரு ஃப்ரெண்டு பைக் ஒன்று இருக்குது. அந்த பைக் தான் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த பைக்கை ஏன் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராவல் பண்ணும்போது சொல்கிறேன். வாங்க நம்ம ஒரு நிமிஷம் ட்ராவல் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த டிஷர்ட்டை மாற்றிட்டு போயிடுவாங்க. இது ஏதோ மேலே வரும்போதே 2 பேர் கேட்டாங்க. ஸோ அதனால் நம்ம மாற்றிட்டு போயிடுவோம். நம்ம இந்த வண்டியில் தான் போகிறோம். அப்பாச்சி RTR 4V 200cc இது. அதில் தான் போகிறோம். வாங்க நம்ம ரைட்குள்ளே போகலாம். இதில் வந்து டிஸ்பிளே தான் எதுவுமே இல்லை. ஏதோ உடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு தண்ணி ஃபஸ்ட்டு கவரை வச்சு ப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அதையும் எடுத்துட்டான். இப்போ டம்மி ஆக்கி விட்டுருக்கான் போல். வண்டியில் அவன் வந்து பெட்ரோல் வேறு இல்லைன்னு போட்டிருக்கான். அம்மா 100 ரூபாய்க்கு போட்டேன்னு சொன்னான். இருந்தாலும் நம்ம பெட்ரோல்லாம் போகிறது இல்லைங்க. நம்மள்ட்ட சுத்தமாக காசு இல்லை. ஃப்ரெண்டு தானே சொன்னேன், அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். சூப்பராக இருக்குங்க. 200cc வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம காலையிலேருந்து கிளம்புறோம். ஓகே, இது வந்து இதில் 160 இருக்குது 4 வாலில். அது வந்து எப்படின்னா சவுண்டு அவ்வளோ நல்லா இருக்காது. இது சூப்பராக இருக்கும் சவுண்டு. அவங்க லைட்டாக ஒரு சென்டில் மட்டும் தூக்கி பார்ப்போம். தூக்குவாங்க, அழகாக தூக்குவாங்க. சூப்பராக இருக்கு. அதே கண்டினியூ பண்ணிட்டே போகணும். வாவ், சூப்பராக இருக்கு. இன்னும் ஏற்கனவே ரெடி பண்ணுவோம். மாப்பிள்ளை வர திட்டுவான். வாவ், சூப்பராக இருக்குப்பா உண்மையிலே. ஏன்னா ஃப்ரண்ட் வீல் மட்டும் தூக்கி கத்திக்கலாம் போல இந்த இடத்துல. ஓகேங்க, இன்னும் ஒரு வாட்டி மட்டும் தூக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம ஏரியா காலனி இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடில் அவங்க காலனி. இந்த சைடு நவர சொல்கிறேன், நவரவே இல்லை, அவங்க பார்க்கவே இல்லை போல். ஓகேங்க, மாப்பிள்ளை வீடியோலாம் பார்த்துட்டு கோவப்படாத, ஜஸ்ட்டு ட்ரை தான். பத்திரமா போய்ட்டு பத்திரமா கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? நம்ம வண்டி வந்து நம்ம HF பைக்கில் தாங்க நம்ம போகலான்னு பார்த்தோம். பையனா வந்து என்ன பண்ணிட்டு, எனக்கு உன் வண்டி நான் வந்து பெரிய வச்சுருக்கேன்னு நினச்சிக்கிட்டு உன் வண்டி வேணும் எனக்கு, நீ வந்து என் வண்டி வச்சுக்கோன்னா. சரி ஓகேன்ட்டு போயிட்டேங்க. போன்னு அங்கே போயிட்டு என்ன உன் வண்டி எங்கடா அப்படின்னு கேட்குறான். டேய், நம்ம வண்டி தான் சரியில்லையடா, அதையும் மீறி தம்பி வந்து காலேஜ் எடுத்து போயிட்டான். சரி, நான் வந்து இந்த வண்டி வச்சுருக்கேன்டாண்ணா. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. தலைவன் வந்து இந்த வண்டியை கொடுத்துட்டான். பெட்ரோல்ட்டுக்காரன் கேட்டேன், 100 ரூபாய்க்கு இப்போ தான் போட்டேன்னா. சரி ஓகே, நல்லது, நம்ம எங்கேயும் நிற்க மாட்டோம், அது வரைக்கும் சந்தோஷங்க. மாப்பிள்ளை நின்னாண்ணா அப்படிலாம் இல்லை, மாப்பிள்ளை எங்கே நின்னாலும் என்ன தான் ஃபோன் எடுத்து கூப்பிடுவான். இதாங்க ராயல் சௌதா டவர். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த இடத்துக்கு உள்ளே ரொம்ப நாள் போகணும் ஆசை. உள்ளே போனேங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையிலே. இந்த டிஸ்டிங்ஷன் இருக்குல்லங்க, இங்கே தாங்க அம்மா வேலை பார்த்தாங்க. அம்மா வந்து நல்லங்க டாட்டா கட்டிட்டு போகிறாங்க. அம்மா வந்து ஒயிட்டாக இருப்பாங்கங்க. அவங்க வேலை பார்த்து அப்படியே கண்ணங்களே ஆகிட்டாங்க. அப்போ கூட லைட்டாக தான் கருப்பானாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை நாங்கள் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு ஜூஸ் கடை போட்டாங்க. ஜூஸ் கடை போட்டதும் என்ன ஆகிடுச்சு, அங்கேயா வேலை பார்த்து ரொம்ப கருத்து போயிட்டாங்கங்க. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வேலை முடிச்சு நான் ஒரு இடையில வரேன், பார்க்குறோம் கண்ணை விரைந்து இருக்காங்க. எனக்கு மனசே விட்டுட்டேன், என்னடா இப்படி இருக்கிற
போகிறாங்களே அப்படின்ட்டு. அம்மா நீ வேலைக்கு போகலம்மா, நான் முன்னாடி பார்த்தேன், இது மாதிரி பார்த்துக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இப்போ கடை வச்சாங்கங்க. இப்போ கடை அவ்வளோவா எதுவும் ஓடல, அதனால இப்போ கடை குறைச்சி பார்த்துக்கலாம். நம்ம ஏதாவது பண்ணி அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை மாற்றிட்டு இருந்தாங்க. அது மட்டும் நம்ம குறிக்கோள் இருக்கு. பாப்போ ஐயோ ஒழுங்கிட்டு பண்ணுங்க கார். எத்தனை போது நேரம் தெரியல, மீட்டர் இல்லாமல் வச்சுருக்கான் மாப்பிள்ளை வந்து எலக்ட்ரிஷியன், கார் எலக்ட்ரிஷியனுங்க. கரெக்டாக சந்தைக்கிட்ட வந்து இது காலேஜ் கல்யாண மண்டபம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வந்து வீனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டரி கடை. அங்கே துளசி, என் ஃப்ரெண்டு பேர் துளசின்னு சொன்னால் தெரியாத ஆளே கிடையாதுங்க. 4 வீலர் வச்சுருக்காங்க. இதற்கு மாப்பிள்ளை தான் வந்து எல்லாமே பண்ணுவோம். கரைக்கல் ஸ்டேடியம், டீ டேம் நேராக போனால் அங்கே போட்டுங்க. நான் வந்து நைட் டைமில் இந்த இடத்துல வந்துருக்கேன், வந்து சொல்லிட்டுருக்கேன். பகலில் பாருங்க தான் லைட் தான் பெயிண்டே கிடையாது, வெறும் ஒயிட் தான், சூப்பராக இருக்கும். கண்ணில் முடி விழுது, முடிச்சது இல்லாமல். இதாங்க ஆர்டிஓ. கார் லைசன்ஸ் வேறு அப்ளை பண்ணணுங்க. வெறும் 200 தானுங்க. அது எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கே போக முடியலங்க. இதுதான் நம்ம கோர்ஸு. வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக எப்படி போவோமா வேணாமா? சரி எப்படியே போவோம். அப்படி போனால் அங்கே எமோஜி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த வழியே போவோம். இந்த வழியே நான் போயிருந்துட்டேன். இந்த வழியே போவோம். என்ன அந்த சைடு கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும், நல்லா கவராக இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்மளுக்கு போகாத வழியை தான் ஃபுல்லாக காட்டணும். நம்ம அது கோல்டன் ஷைன் கார் வாஷ் தாங்க, ஆட்டோமேட்டிக் கார் வாஷுங்க. அது நம்ம வந்து மேனுவல் தான் நம்ம வைக்கணும்னு ரொம்ப ஒரு இது. நம்ம மேனுவலாக பண்ணுறது எல்லாருக்குமே பிடிக்குங்க. அந்த அளவுக்கு நான் வந்து பண்ணுவேன். நம்ம வந்து ஃபோம் வாஷ் தான் பேசிக்கலி வந்து காரில் வந்து ஃபோம் வாஷ் தான். நம்ம வந்து சர்ஃபில் அப்பெல்லாம் கழுவுற இது கிடையாது, மெத்தட் கிடையாது. நம்ம வந்து ஃபோம் வாஷ் தான். பாண்டிச்சேரியில் வருங்க. பாண்டிச்சேரியில் வந்து ஆர்டர் போட்டு நாங்கள் வாஷ் பண்ணுவோம். எப்படியும் ஒரு 50 லிட்டர் வந்து எடுப்போங்க. 50 லிட்டரு வந்து எப்படின்னா ஒரு லிட்டர் வந்து 100 ரூபா வரும். 100 ரூபா வரும். ஆமாம், அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய கேனில் ஒரு 50 லிட்டர் கேனில் வரும். ஆக்சுவலாக வந்து அதான் ஹார்பர். இது இல்லை, இதுக்கு பின்னாடி ஹார்பர் இருக்குது. இங்கேன்னு பார்த்தா அவுட்டர் வியூ தெரியும், இன்னர் வியூ தெரியாது. நான் இன்னர் வியூ போய் காட்டுறேன். இதுக்கும் அந்தாண்ட தான் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு இந்தாண்ட ரோடு நம்ம வரோம். இப்போ நல்லா பிக்கப் பண்ணாலே வண்டி பயங்கரமாக தூக்குதுப்பா. ஜாக்கெட் வாங்கணுங்க. இது வந்து ஃப்ரெண்டோட ஜாக்கெட்டையே ஒரு வாட்டி கொடுத்தான். சின்ன வயசாக இருக்கும்போது கொடுத்தான். அப்போலேருந்து என்கிட்ட தான் இருக்குது. எப்படியும் ஒரு 3-4 வருஷமாக இருக்குங்க. இது 3-4 வருஷமாக தாண்டியே தான் இருக்குது இந்த ஜாக்கெட்டு. நம்ம வந்து இப்போ லெஃப்டில் தாங்க போகிறோம். லெஃப்டில் போனால் தான் நான் ஒரு வேளாங்கண்ணிலாம் போகலாம். இதுதான் மெயின் ரோடு, மதகரி பாலம். ரைட் சைடு எழுதி விடுங்க. அங்கே ஒரு கிராமம், வில்லேஜ் சைடு அது. இந்த ரோடு, இந்த ரோட்டில் நேராக போனால் எழுதி விட்டா வரும். அங்கே நம்ம வரும்போது வருவோம். நம்ம போயிடுவோம் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இதே ரெக்கார்டாக தான் நினைக்கிறேன். தலைவரே என்ன தலைவரே இப்படி பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ஹார்பர் வந்து எதுக்கு மெயினாக காட்டுறேன்னா, ஒரு காலத்தில் அங்கே அது காலெலாம் வரைச்சி போயிட்டு போலீஸ் என்ன வராங்க இங்கே. இந்த வீட்டிலங்க டுக்காட்டி, பென்ஸு, சூப்பர் பைக்கெலாம் இங்கே இருக்குங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் வெறுசாக எம்டி அதை நிற்க பார்த்தீங்களா? நிறைய ட்ரீம் பைக்குங்க அதெல்லாம். ஐயோ, அது சவுண்டு ஒரு வாட்டி கடைக்கு வந்து வாஷ் பண்ண வந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன், அது சவுண்டு தாங்க அது சைலண்டாக இருந்துச்சு. அது திருவுறம், அது கீழே சவுண்டு பயங்கர சவுண்டு. ஆனால் எப்படி அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக ஓட்டி இருந்திருப்பேன். அவங்க இருந்தாங்களா? ஸோ அவங்க வேறு அர்ஜென்ட்டாக இருந்தாங்க. நான் நல்லா கேட்கவும் இல்லை. பச்சை கலருங்க கவாசாக்கி 310 தான் இந்த சிசி. பட் நல்லா இருந்தது. நம்மளும் எடுக்கணும் இல்லை, ஒரு நாள் வாங்கி கண்டிப்பாக ஓட்டிடுவோம். என் மாமாவே பைக் எடுக்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களாம் எடுத்தால் கண்டிப்பாக எப்போனா வாங்கி எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கலாம். என்ன
எங்கங்க அந்த ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கே வந்து 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வழியில் இருக்கும். இதில் சூப்பர் பைக்ஸ்லாம் எங்கே எடுத்து எங்கே பெட்ரோல் போட போகிறோம்ப்பா. இன்னொன்று என்னென்னா ஹார்பர் வந்து எல்லாரும் எப்படி சொல்கிறது, வந்தாரே வேலை சென்னை மாதிரி ஹார்பர் வந்து எல்லாரையும் வந்து வேலை இருக்குங்க. நிறைய வேலை இருக்குது ஹார்பரில். ஐஸ் ஏற்றுற வேலைன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து டிரைவிங் வேலை அங்கே இருக்குது. இன்னொரு ஒன்று வந்து கசார் அல்றது, பேக்கிங் பண்ணுறது, நிறைய வேலை இருக்குங்க. யார் வந்தாலும் ஹார்பருக்கு வந்து வேலைக்கு வந்துடலாங்க, நல்லாவும் சம்பாதிக்கலாங்க. அந்த மாதிரி இடங்க எங்கள் காரைக்கால் ஹார்பர். ஏன் நிறைய பசங்க நெடுங்காடு சைட்லேருந்து அம்பத்தூர் சைட்லேருந்துலாம் வந்து ஹார்பரில் வந்து பசங்க வந்து வேலை பார்ப்பாங்க. நான் வந்து வேலை பார்த்தது வந்து வெறும் ஐஸ் மட்டும் தான் நான் ஏற்றிருக்கேன். ஐஸ் ஏற்றினதான் போட்டுக்கு வந்து மீன் பிடிக்க போகிறாங்களா அவங்களுக்கு வந்து ஐஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ வந்து எப்படியும் ஒரு ஐஸ்க்கு வந்து ஒரு போட்டுக்கு வந்து 400 கட்டி 500 கட்டின்னு வைப்பாங்க. அதில் வைக்கும் போது ஒரு கட்டி வந்து 15 ரூபா. அப்போனா 400 கட்டின்னு எவ்வளோன்னு பார்த்துங்க. அதை வந்து இப்போ ஒரு 10 பேர் வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கிங்களா, அந்த கட்டியும் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு பங்கு போட்டு பிரித்து வச்சுங்களா, ஒரு ஆளுக்கு வந்து 600 700 வரும். இதுதான் ஒரு ஆளுக்கு சம்பளம். இப்படி தான் ஒரு 10 பேர் ஒற்றுமையாக வந்து அந்த 400 கட்டி ஏற்றி போட்டில் இறக்கி வச்சுருவோம். அந்த கட்டி வந்து எங்கே இருக்குன்னா ஐஸ்லாண்ட், நான் அங்கே காட்டுறேன். ஐஸ்லாண்ட் அங்கே இருக்குது. ஐஸ்லாண்ட் வந்து அங்கே இருக்குது. அங்கே ஐஸ்லாண்டில் ஏற்றிட்டு வந்து ஒரு எப்படின்னா ஒரு டாட்டு வந்து பொலிரோ இருக்குல்ல, அந்த பொலிரோ வந்து ஒரு 100 கட்டி மேக்ஸிமம் வந்து ஒரு 100 கட்டி பிடிச்சிடலாம். அரைச்சி வரும், அது வந்து 100 கட்டி பிடிச்சிடலாம். அப்போனா பார்த்துங்க 4 வாட்டி ட்ரிப் அடிக்கணும். இதாங்க காரைக்கால் ஹார்பரு. ஒரு காலத்துலலாம் எப்படி ஒரு 2 வருஷம் நான் வந்து இங்கே தாங்க வேலை பார்த்தேனே. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதும் காலேஜை கட் அடிச்சுட்டு வந்து வேலைக்கு போவாங்க, இங்கே வேலைக்கு வருவாங்க. ஒரு போட்டு பெரிய போட்டு தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொந்தமாக இங்கே போட்லாம் வச்சுருக்கானுங்க. அப்பப்போ மீன்லாம் கேட்கும் போது எடுத்துகிட்டு வந்து கொடுப்பானுங்க. இப்போது வந்து ஹாலிடேஸுங்க, 2 மந்த் ஹாலிடே. அதனால் வந்து இப்படி தான் சும்மா எம்டியாக தான் இருக்கும். இது ஹாலிடேலாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா வச்சுக்கிங்களா, அளவுதான் செம க்ரௌடாக இருக்கும். ஜெயின்னு இருக்கும். இப்போ வந்து 2 மாதமாக வந்து ஃபுல்லாக ஒர்க் தான் பண்ணுவாங்க. எந்தெந்த போட்லாம் இது சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த புது மிஷின் வந்து எதுக்குன்னா போட்டை வந்து இது பண்ணுறதுக்கு, அங்கே உள்ள மண்ணெல்லாம் அள்ளுறதுக்குங்க. அது வந்து போட்டு வந்து என்ன பண்ணுது, அங்கே கரையில் தட்டுது கரை, அதனால வந்து மண்ணை கொஞ்சம் ஆழப்படுத்துகிறாங்க அந்த ஆறை. இதுதாங்க இப்படி தாங்க வண்டி எடுத்துகிட்டு வருவோம். இந்த போட்டில் ஐஸ் இறக்கணும்னா இப்படி நிப்பாட்டி வண்டி வந்து பின்னாடி ஊட்டி அதாங்க ஐஸ் பாக்ஸ் தான், அதை வந்து ஐஸ் இறக்குவோம். இதுமாதிரி வந்து நான் முருகன் துணை ஒரு எப்படின்னா ஒரு போட்டு வந்து ஒரு ஆள் வந்து 2 போட்டு 3 போட்டு வந்து இது எடுத்துப்போம். எப்படி சொல்கிறது, அவங்க கண்ட்ரோல் ஐஸ் ஏற்றுலேருந்து டீசல் பிடிக்கிறதுலேருந்து தண்ணி ஊற்றுலேருந்தாலும் அவங்க அது மாதிரி. இப்போ நாங்கள் வந்து எல்லா போட்டுக்கும் ஐஸ் வைக்க முடியாது. இப்போ எங்கள் கண்ட்ரோலில் வந்து ஒரு 3 போட்டு 4 போட்டும் இருக்கும், கண்ட்ரோலில் இருக்கும். அவ்வளோதான். அந்த போட்டுக்கு மட்டும் நாங்கள் போட்டுக்கு வந்தோன்னே ஐஸ் வைக்கிறது, அதுக்கு போனோன்னே அப்புறம் இது பண்ணுறது, அந்த மாதிரி அவ்வளோதான். இதுதான் இதோட எண்டுங்க. அவ்வளோதான். போகலாம், பட் ஃப்ரெண்டு இருந்தால் போகலாம், ஏறி போகலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் வேணாம். இதே நான் ஐஸ் எடுத்துருக்கும் போதுன்னா யார் போட்டிலனா ஏறி போகலாம். இப்போ நம்ம கெட்டப் கொஞ்சம் இதாக இருக்குல்ல, சப்போஸ் நம்ம போனால் யாராச்சும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சொன்னால் விட்டுருவோம். எப்படி சொல்கிறது, ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு உள்ள ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். ஆனால் சரியான கஷ்டங்க. ஐஸ் ஏற்றுறது வேலை வந்து ரொம்ப 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 கஷ்டங்க. அவங்க வந்து ஃபிஷிங் போய்ட்டு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை. அதனால் அவங்களாம் வந்து ஐஸ் ஏற்ற மாட்டாங்க. அதுக்குன்னு தனியாக ஆள் போட்டு நாங்கள்லாம் வந்து எப்படி சொல்கிறது, எங்கள் ஏரியா பசங்க, அம்பத்தூர், இந்த அவுட்டர் பசங்கள்லாம் வந்து அவனுங்க வந்து ஐஸ் ஏற்றுவானுங்க. அப்படி தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப 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 கஷ்டங்க. அது 2 கிண்டலாம் அது கிழிஞ்சிரும். அப்படி நான் வந்து என் ஸ்கின்லாம் எப்படின்னா, வெயிலில் வேலை பார்க்கும்போது நல்லா கருத்துருவேன். ஆனால் ஒரு எந்த க்ரீமுமே போட தேவையில்ல. ஒரு வாரம் 2 நாள் ஒரு மாதம் போல் வெயிலை பார்க்காம இருந்தேன்னா கரெக்டாக ஒயிட் ஆகிடுவாங்க. க்ரீம்லாம் போடணும் அவசியமே கிடையாது. அந்த மாதிரி ஸ்கின் நம்ம ஸ்கின்னு அப்படி போயிடுவோம். இந்த மண்டபம் எதுக்கடா ராயின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தாங்க மீன் பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல தான் விற்கிறதுக்கு உள்ள மண்டபம், அந்த அப்படி சொல்லுவாங்க.
அந்தாண்ட வந்து போட்டை சரி பண்ணுறது, போட்டை இலை ஏதாச்சும், இந்த இலைனா லீஃபில் சுத்தமாக ஃபேனு அது ஏதாச்சும் ஃபால்ட்டுனா அந்த இடத்துல வந்து பார்ப்பாங்க. இது ஒரு மண்டபம். இது வந்து இறால் நண்டுன்னு சொல்லிட்டு இது இந்த இடத்துல வைப்பாங்க. இந்த இடத்துல வந்து பெரிய பெரிய மீன் வைக்கிற இடம் அந்த இடம். அவ்வளோதாங்க, இதுதான் ஹார்பர். ஆனால் நல்லா சம்பாதிக்கலாங்க வந்துட்டான். இதுக்கு பின்னாடி தான் பெட்ரோல் பங்கு. போட்டுக்கு போகிற இதெல்லாம் டீசல் பிடிக்கிறதுலாம் இங்கே தான் வந்து பிடிப்பாங்க. எப்படியும் டீசல்லாம் எப்படியும் 10 லிட்டர் 20 லிட்டர்லாம் கிடையாது, வெறும் 5000 லிட்ரு 10,000 லிட்ரு அந்த மாதிரி தான் பிடிப்பாங்க. இதில் என்னன்னா என் தம்பியும் போட்டுக்கு போயிருக்கான். போட்டுக்கு போயிட்டுருக்கான் வந்தாமல். இப்போ காலேஜ் போடுறதுனால அவன் வந்து போட்டுக்கு போகிறதில்ல. அவன் திருப்பி போவான். அப்போ போகும்போது நான் வந்து ஒரு நல்ல விளாகாக அவங்களை பற்றி சொல்கிறேன். இது வந்து என்னோடய பர்சனல். இது நான் இங்கே தான் ஐஸ் ஏற்றுனேன், இங்கே தான் வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன விளாகு. ஃபிஷர்மேனை பற்றி நான் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். அது ஒரு டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, நான் அப்பயும் அதே சொல்லியிருந்திருக்கேன். டைமிங் இருக்கும்போது அதை நான் கொண்டுட்டு போவேன். இதாங்க ஹார்பர், அவ்வளோதான். இப்போ வெறிச்சொடி கிடக்குங்க பா. இதே ஒர்க் டைம்லலாம் செம்ம ரோடு, நிற்க கூட முடியாதுங்க அந்த இடத்துலலாம். அதாங்க போட்டு கட்டுற இடம், அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். அந்த இடம் இருக்குது பாருங்கள், அதுதான். ஒரு போட்டு கட்டி முடிக்கிறதுக்கு எப்படியும் 6-7 மாதம் ஆகுதுங்க. வீடு மாதிரி தான் போட்டும். எல்லாம் பெரிய பெரிய போட்டு தான், சின்ன சின்ன போட்டு கிடையவே கிடையாது. இன்னொன்று, நான் வந்து கடற்கலாச்சேரி போயிடுவோம். இப்போ வந்து ஹார்பர் முடிஞ்சிருச்சு. இப்போ கடற்கலாச்சேரி போவோம். கடற்கலாச்சேரியில் வந்து இப்போ ஆயில் வர மாட்டேங்கிறாய். கடற்கலாச்சேரியில் வந்து தான் ஐஸ் பிளான்ட்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பீச் இருக்குது, நம்ம அங்கே போவோம். பையனுக்கு வந்து பெட்ரோலோட போட்டு கொடுக்கணும், என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். நம்ம பையன் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனால் அவன் வந்து ரொம்ப பிடிக்குங்க. அப்பையிலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவனால தான் நான் ஒரு பைக் எடுத்த காரணம் அவன் தான். அவன் பைக்கு ஃபஸ்ட்டு பைக் வச்சுருந்தான், இல்லை ஸ்கூட்டி வச்சுருந்தான். ஸ்கூட்டிலேருந்து நிறையா பைக் மாற்றிட்டாங்க. இல்லை, அவன் போட்டாத பைக்கு கிடையாது, வாங்காத பைக்கு கிடையாது. அவன் வச்சுருக்க பைக் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கும். நான் தான் வச்சுருப்பேன். அவன் பெட்ரோல் போட்டு கொடுப்பான். நான் பெட்ரோல் போட்டாலும் நீ ஏன் போட்ட அப்படின்னு கேட்பான். நான் தான் போட்டிருக்கேன், நீ ஏன் போட்ட அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்க இப்போ இருக்கிற பசங்களாம் பெட்ரோல் போடாமல் எடுக்காத அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் அவன் நீ ஏன் பெட்ரோல் போட்ட, நான் தான் பெட்ரோல் போட்டு வச்சுருக்கேன், நீ ஏன் எடுத்தா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து எல்லாமே என்கிட்ட தான் இருக்கும். நான் இது வீட்டில் உள்ளவங்க நினச்சிப்பாங்க, பையன் வண்டி வச்சுருப்பான்னு நினைப்பாங்க. என்னன்னா மாதம் வண்டியை மாற்றினாலுவாங்க. நானும் வந்து ஆமாம்மா ரொம்ப மாற்றிக்கின்றதான்னு சொல்லிட்டு நானும் கேட்ட சொல்லிட்டு வந்துடுவேன். இப்போ ரொம்ப நாள் வந்து இப்போ அவன் டச்சில் இல்லை, திருப்பி டச்சில் தான் இருக்கான். இப்போ அவ்வளோ லேசிக்கிறது, ஏன்னா நாங்கள் வெளியே போனதுனால அவ்வளோவா பழகிறது இல்லை. இப்போ ரொம்ப நாள் தண்டை அவன் வண்டியை நான் ஓட்டுறேன். நல்லா இருக்குது. இது வந்து இறால் பண்ணது. முன்னாடி கொஞ்சம் டல்லாக இருந்தது, இப்போ எல்லாமே சரி பண்ணிக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. முன்னாடி வெறும் மண் மட்டும் இருக்கும், இப்போ கட்டெல்லாம் கட்டி பயங்கரமாக வச்சுருக்காங்க. இது கவர்மெண்ட் உள்ள பிரைவேட் கிடையாது. கவர்மெண்ட் அதை போட்டு கவர்மெண்ட். இதில் இன்னொன்று என்னன்னா, கடல் தண்ணி வந்து மேலே வருங்க. ஒரு டைமிங் இருக்கும். இந்த இடம்லாம் வத்தி போய் கிடக்கல. இந்த கடல் தண்ணி வந்து மேலே வரும். மேலே வந்தோடனே அப்படியே செம தண்ணியாக இருக்குங்க. அந்த இடத்துல ஃபுல் தண்ணியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் தெரியவே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு என்ன எதுவும் எனக்கு இது வரைக்கும் தெரியல. தண்ணி வந்து அந்த டைமிங் பார்த்து ஏறும். அப்போ தான் போட்டே வந்து வெளில போகும், கடலுக்கு போகும். ஏன்னா அப்போ தான் தண்ணி வரும். அந்த ஃபேன் வந்து சுத்தாது, கீழே வந்து அடிக்காது. அவன் அந்த டைமிங் பார்த்தா எடுப்பாங்களே. இது உள்ளே போனாலும் அங்கே ஐஸ் பிளான்ட் இருக்கும். இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஐஸ் பிளான்ட் இருக்குது. நாங்கள் ஏற்றாத ஐஸ் பிளான்ட் கிடையாதுங்க காரைக்காலில். எல்லா பிளான்ட்லேயும் ஏற்றுவாங்க. இதுதான் கடற்கலாச்சேரி. அவங்க கடற்கலாச்சேரி ஆர்ட்ஸ் அங்கே 2 பிளான்ட் இருக்கும். மேக்ஸிமம் இங்கே இந்த சர்க்கிளில் தான் ஏற்றுவோம். அது ஐஸ் இல்லாத பட்சத்தில் வந்து நாங்கள் அவுட்டரில் போய் எடுப்போம். இந்த தேர்பட்டணம், நிறவி, அங்கெல்லாம் ஐஸ் பிளான்ட்லாம் இருக்குது, அங்கே போய் எடுப்போம். ஆனால் பயங்கரம் கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டம் தெரியாது, காசு நிறையா வருதில்ல, அதனால் கஷ்டம் தெரியாது. அதனால் பார்ப்போம். இருந்தாலும் ஒரு அளவுக்கு தாங்க. இப்போ நான் வந்து என் ஐசத்தை கூப்பிட்டாலாம் நான் போக மாட்டேன். ஒரு அளவுக்கு தான் அதெல்லாம். இதுதானே கடற்கலாச்சேரி பீச்சு. ஆமாம்,
கரக்கலாச்சேரி பீச்சே எனக்கு மறந்துட்டேங்க. ஆமாம், எப்படி போகணும் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தால் தான் தெரியும் எனக்கு. பீச்சு மறந்துட்டுங்க. எப்படா போகணும் ப்ரோ? கருக்கலாச்சேரி பீச் இப்படியா போகணும்? கருக்கலாச்சேரி பீச்சு அந்த இதுலையா? ஓகே ஓகே ஓகே. அந்த பையன் வந்து ஜூனியர் பையன் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்கும்போது நான் +2 படிக்கும்போது அந்த பையன் +1 படித்தான். யாருன்னு தெரியல அவனுக்கு. நானும் இங்கேயே பார்த்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் படம் பார்க்குறேன். அந்த ரோட்டில் போகணுங்க, நான் மறந்தே போயிட்டேன். அங்கே ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா, அதில் போகணுங்க. ஓ சார், அளவாக தான் போய் ட்ரை தான் செத்தலாம். ஆக்சுவலாக நான் அவன்கிட்ட கொடுக்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ½ முன்னாடி வந்து ஒரு பையன் வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டான். காசு 50 ரூபா கொடுறா, பெட்ரோல் போட்டு விட்றான்னா, சரி வா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. சரி அது ஓகே, நம்ம லாக் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். அந்த என் ஃப்ரெண்டு வந்து வண்டி கேட்டான், சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டேன். என்னடா வந்து ரூட்டு மாதிரி தெரியல ஏன்னு சொல்லிட்டு எனக்கும் யோசனையாக இருக்குது. அந்த அடுத்த வீட்டில் யாருமே வர மாட்டாங்க, தனியாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இந்த பொசிஷன் எனக்கு பிடிக்குங்க, இந்த வண்டியோட பொசிஷன். ஏதோ சூப்பர் பைக்கில் உட்கார மாதிரி ஏதோ இப்படி இருக்கும். தெரியுதுங்க. இதில் வேறு ஈஸ்டரில் வேறு ½ தாங்க பிளாட்ஜி நிற்கும். ½ தான் மிஞ்சி போனால் ½ தான் நிற்குமே. பார்ப்போம். சைடில் இருக்கான்னு தெரியல, பிடிக்க மாட்டேங்குது, சரிக்கிட்ட போகுது. ஒரே நேருங்க, நேராக போனால் இருந்துச்சுங்க. நான் முன்னாடி வந்தேன். எப்போ வந்தேன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 2 வருஷம், ஆமாம் மேபி இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷம் இருக்குங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுவே வந்து பிளாக் கலர் வந்து 160 வச்சுருந்தான், அதே 4V தான். அப்போ வந்தாங்க இந்த இடத்துக்கு. இப்போ தான் வரேன். எப்படியும் அவன் 4-5 பைக் மாற்றிட்டான். வந்தாச்சு. யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு சேஃபான்னு சொல்லிட்டு நான் அந்த பிள்ளை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் எப்போவுமே, நான் வரதே ரேரு. ஸோ இதுக்கு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். அது என் ஊர் பீச்சுக்குன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேன். என் ஊர் இதுதான், என் சைடு. அந்த காரைக்கால் ரோடு தெரியுது, காரைக்கால் பீச்சு உள்ளே போனால் அந்த கல் தெரியும். கல்லுக்கு இந்தாண்ட சைடு நம்ம அங்கே இருக்கோங்க. இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ். நம்ம கருக்கலாச்சேரி பீச்சில் தான் இருக்கோம். கொஞ்சம் சவுண்டாக கத்தி பேசுகிறேன். எதனாலனா காற்று சவுண்டாக இருக்கா, உங்கள்கிட்ட பேசுறது கேட்குமான்னு தெரியல, அதனால தான். ஹெல்மெட் போட்டு கண்டிப்பாக எப்போ ட்ரைவ் பண்ணுங்கள். விங்ஷீல்ட் போட்டுங்க. விங்ஷீல்டு வந்து எங்கிட்ட இல்லை, அதனால் விங்ஷீல்டு தான் ஓட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக விங்ஷீல்டோட ஓட்டுங்க, அதான் ரொம்ப சேஃப்டி. விங்ஷீல்டு இல்லைனா பூச்சி அடிச்சிடும், அதனால தான் சொல்கிறேன். இங்கே எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. இதுவும் வந்து எல்லோரும் வராங்க தான். இங்கே லோக்கல் உள்ளவங்க வருவாங்க. பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. அதுதான். கடலில் வந்து இந்த மாதிரி யாரும் இல்லாத இடத்துலலாம் குளிக்காதீங்க. ஏன் சொல்லணும்னா கடல் இழுத்துட்டு போயிடும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லோரும் குளிச்சிங்கன்னா எல்லோரும் கேங்காக குளிங்க. கடலில் குளிக்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. அளவுனா குளிச்சிங்களா, சப்போஸ் நீங்கள் இழுத்துட்டு போகிறது கூட யாருக்கும் தெரியாது. அதனால தான் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் தான், அதுக்காக தான். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. இதோட இன்னும் நிறையா கரைகள், இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது, எல்லாமே காட்டணும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், டைம் தான் கிடைக்க மாட்டுது. கண்டிப்பாக எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி எப்படியாச்சும் நான் காட்டிடுறேன். இதே மாதிரி வந்து நம்ம காரைக்காலில் வந்து இது மாதிரி இருக்குது. காரைக்காலில் இந்த மாதிரி இடத்துலாம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம், பசங்களை என்ஜாய் பண்ணியிருக்கோம்.
ஆனால் இந்த இடம் ரொம்ப ஆனால் பயங்கரமாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஈக்கனில் வந்து சார்ஜர் இல்லை, சார்ஜ் போட்டுட்டு ரிட்டர்ன் நாளைக்கு நான் வந்து திருப்பி பார்ட் 2 எடுக்கலாமான்னு பார்க்குறேன். இங்கேருந்து இதெல்லாம் போயிட்டு எவ்வளோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்குள்ளே வந்து பாருங்களேன், ஏதோ வீடெலாம் கட்டடமாக இடிஞ்சு ஏதோ காமன் ஸ்டோர்லாம் இருக்குங்க. ஓகே, பார்ப்போம். நாளைக்கு முடிஞ்சால் கண்டிப்பாக திருப்பி பார்ட் 2 எடுக்கிறோம். அவுட்டர் பாருங்க, இது நான் ஃப்ரண்ட் கேமரா எடுத்துல, நான் பேக் கேமராவில் காட்டுறேன். இது உள்ள வழிங்க, சின்ன வழி. இது வந்தால் நல்லா இருக்கு, வியூ நல்லா இருக்குல்ல. ஓகே, நம்ம அந்த வழியே தாங்க ஆக்சுவலாக நம்ம போகணும். அங்கே நிற்கிறாங்களா, அங்கே தான் நம்ம பார்ட் 2 எடுப்போங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்னாச்சுன்னா, அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அங்கே பாறை, அந்த இடத்துக்கு வந்து பைக்கில் எடுத்துகிட்டு போகணும், உங்கள்கிட்ட அந்த வியூவை காட்டணும்னு ஒரு ஆசை. பட் நம்ம ஈக்கனில் வந்து சார்ஜ் இல்லைங்க, டவுன் ஆகிட்டுங்க. நம்ம ஈக்கனில் ஒரு 1/2 hour தாங்க சார்ஜ் நிற்குமே. நம்ம பேட்ரி பேக்கப்லாம் அதான் வாங்கி வச்சுட்டு தான் நம்ம கொஞ்சம் லாங்லாம் போக முடியும். 1/2 hourக்கு ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணுறது பேட்ரி இன்னும் வீக் ஆகிடும். பார்த்துக்கலாம், அதுக்கும் கொஞ்சம் ரெடிலாம் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம மோட்டர் லாகிங் பண்ணுறது வந்து நம்ம செலவுக்கே இருந்துச்சுன்னா வச்சிங்களா, இன்னும் வேறு லெவலில் இருந்துருக்கலாங்க. நம்ம வீட்டுக்கும் காசு கொடுக்கணும், நம்மளுக்கும் பண்ணுறது வந்து அது ஒரு 10,000க்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம், நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க. ஏரியா அண்ணாலாம் பார்ப்பாங்க, கொடுப்பாங்க நம்புகிறேன். அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய விஷயங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துருங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டிடுங்க. இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவேன், பட் இருந்தாலும் லாஸ்ட் எண்டுக்கும் சொல்கிறேன். லவ் யூ ஸோ மச், பை.